ஜனயாலும் பார்வதி பரமசிவன் பட்டனை வழி நடத்தும் லட்சுமி நாராயணம் என் மூலையை இயக்கும் கலைவாணி பிரம்மதேவரும் மக்கும் ஜோதிட குருமார்களும் ஜோதிட ரங்கநாச்சியார் ஜோதிட சக்தி தலைவர் அவர்கள் திருநெல் தலைவருக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் என்ன சொல்ல போறேன்னா, ஜோதிடத்தை விட ஜோதிடத்திலே மிகவும் சவால் விடக்கூடிய ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஐயாட்ட ஃபர்ஸ்ட் ஹாப்லயே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். வாய்ப்பு எனக்கு இல்லை, ஜோதிடர்களுக்கு நான் கேட்க முயற்சி பண்ணேன். பரவாயில்ல, இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா போதும்னு இப்ப எனக்கு அடி மனசை தேர்த்திக்கிட்டாரு. இப்போ ஒரு விஷயத்துல ஜோதிடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நமக்கு ஆடை மறுசலிக்கும் அடி சறுக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்க போனா துருவ கணிதம். இது நம்ம எங்க போனாலும் இந்த துருவ கணிதத்துல நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சறுக்கிட்டே இருக்கோம். இது நம்ம இதுல என்ன இருக்குது, எப்படி இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த உற்று கவனிச்சுட்டே இருந்தேன். இப்போ பக்கத்துல 2 டூக்கி கிட்ஸ் பசங்க உட்காந்துருக்காங்க. உன்னால இந்த விஷயத்த செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணணும், மோதி பார்க்கணும். அது போல ஜோதிட குருமார்களே ஒரு விஷயம் வரவே வராது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். கொஞ்சம் இந்த முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால புரிஞ்சிக்க முடியும். எக்ஸ்பிளைன் பண்றேன். மதுரையில இருந்து ஒரு ஜாதகம் வந்திருந்தது பாருங்க. அந்த ஜாதகரு பிறந்த தேதியா பத்தி கொடுக்குற பாருங்க. 19/9/1969 5 மணி 36 நிமிஷம் அதிகாலை பிறந்த ஜாதகம். இவரு பாருங்க, லக்னம் சிம்ம லக்னம். இது பிறந்த பாருங்க சௌமியரிடம் புரட்டாசி மாசம் 2ஆம் தேதி. லக்னம் சிம்ம லக்னம். இந்த ஜாதக ராசி பாத்தீங்கன்னா தனுசு ராசி, மூல நட்சத்திரத்துல பிறந்த ஜாதகம். இத பாருங்க, சூரியனும் புதனும் பரிவர்த்தனை பண்ற ஜாதகம். சூரியனும் புதனும் பரிவர்த்தனை பண்ற ஜாதகம். சுக்கிரன், கேது, புதன், சூரியன், குரு. இது பாருங்க 3 அந்த 2 கட்டத்துக்குள்ளே ஷேரிங் இருந்தது. இது உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். கொஞ்சம் தெளிவா சொல்றேன். ஒரு நிமிஷம். லக்னம்ங்கிறது சிம்ம லக்னம் தெரியுதுங்களா? எல்லாரும் தெரியுதாமா? லக்னங்கிறது இது நீங்க சாஃப்ட்வேர் கையில வச்சிருந்தீங்கன்னா டேட்டா எடுத்தீங்க. லக்னங்கிறது சிம்ம லக்னத்தை பொறுத்த ஜாதகம். இதுல பாத்தீங்கன்னா புதனும் சூரியனும் பரிவர்த்தனைப்பட்ட ஜாதகம். உங்க உடற்பரப்புகள் 4 பேர் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா ஐயா, எனக்கு 4 அக்கா அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் இவர் சேர்த்து மொத்தம் 5 பேர் கணக்கு. அதன் அடிப்படையில இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு ஒற்றுமையை நம்மளால தனித்து சொல்ல முடியும். கேதுவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், சூரியனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், புதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், குருவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது தெளிவாக சொல்ல முடியும். இதை மட்டும் கிடையாது. அப்படியே பாருங்க, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு? சனி பகவான். நீசம் வந்து உட்கார்ந்துருப்பாரு. சனி பகவான் நீசம் வந்து உட்கார்ந்துருப்பாரு. 7ல ராகு. சனி மேஷத்துல நீசம். சிங்கிள் ஆதிபத்தியத்துல பக்கத்துல விருச்சகத்துல கரகம் இல்ல. மேஷத்துல மட்டும்தான் ஒரு சிங்கிளா உட்கார்ந்துருக்காரு. உங்க மனைவி வீட்டுக்கு ஒரே பெண்ணா அப்படின்னு கேட்டேன். ஆமா ஐயாண்டாரு. அவரு கேட்க வந்த கேள்வி வேற, அவர் ஜாதகத்தை கொடுத்தவர் கேட்க வந்த கேள்வி வேற. இந்த விஷயங்களை நான் கணிச்சு பார்க்காம ஒரு ஜாதகத்தை நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த ஜாதகம் இவருடைய ஜாதகம் தானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த கேள்வியை கேட்பேன். துருவ கணிதத்தை கிரகங்களை வச்சு கணிச்சு பார்க்கறது இது என்னுடைய ஒரு கணித்தனமான பயிற்சி நடத்திட்டு இருக்கேன். ஆனா இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஜாதகம் ஒரிஜினல் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த வகையில இந்த ஜாதகம் கேட்க வந்த கேள்வி, அவர் ஒரு கடை நடத்திட்டு இருந்தாரு. ஒரு நடப்புல ராகதேசி நடந்துட்டு இருக்கு. அவர் ஒரு ஸ்டோர் ரூம் வச்சிருந்தாரு, மளிகை கடை வச்சிருந்தாரு. அந்த ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா அவரு முக்கியமான வியாபாரம் பாத்தீங்கன்னா ராககண்டம், போதை வசத்துக்கு சொந்தக்காரன், புகையிலை, சிகரெட்டு இது சம்பந்தம் இந்த ராகுக்கு வாங்குறோம். இதன் வழி அவர் 1000 லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. தற்காலிகத்துக்கு அந்த கடையை இப்போ நீ சீல் வைக்கிற மாதிரி இருக்கும், எடுத்து மூட வேண்டியதா இருக்கும்னு சொன்னேன். ஆமாங்கய்யா, நிலம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. காரணம் என்ன? கும்பத்துல ராகு தசை நடத்துறாரு. இன்னைக்கு கோச்சார கிரகத்துல யாரும் கும்பத்துல உட்காந்துருக்கா? லாக் பண்ணாரா? எப்படி ஏங்கும்? ராகு ஏங்குவாரா? ராகு ஏங்க மாட்டாரு. ராகு லாக் பண்ணுவாரு. ஆனா இந்திய ராகு தசை வேற எது நடத்தினாலும் அவங்க அது வழிதான் படுத்துட்டு தான் இருப்பாங்க. 1000 சம்பாதிப்பாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க ராகு வைத்து. அதெல்லாம் தெளிவா அவங்க சொல்லிட்டேன். நீங்க தயவு செய்து கடையை தற்காலிகத்துக்கு மூடிடுங்க, இப்ப திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை நடுவில் அவர் கேட்டுக்கிட்டாரு. ஒண்ணு அதே ஜாதகம் பாருங்க, அதே மதுரையில இன்னொரு ஜாதகம் வருது. இது பாருங்க, மதுரையில பாருங்க, காலையீட்டு வைகாசி மாசம் 26ஆம் தேதி
கடகலக்கணம், கடகராசி, புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த ஜாதகம். ஒரு ஜாதகத்துக்கு உடன்பிறப்புகளை எப்படி கணிச்சு சொல்லணும்னா குடும்பாதிபதி வச்சுதான் சொல்ல முடியும். ஒரு ஜாதகருக்கு குடும்பாதிபதி நான் முன்னாடி சொன்ன மாதிரி கணத்துல புதனும் சூரியனும் பரிவர்த்தனம். அப்போ குடும்பாதிபதி லக்னாதிபதி பரிவர்த்தனை பண்றதுனாலதான் இவங்க உடன்பிறப்புகள் பாத்தீங்கன்னா உடன்பிறப்புகள் 4 பேரு, இவர் கூட பிறகு மொத்தம் 5 பேர் வந்துருவாங்க. அது போல இதையும் பாருங்க, இவருடைய லக்னம் பாருங்க கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு குடும்பாதிபதி யாரு? சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் பாருங்க மைய சிம்மத்துல ரிஷபத்துல இருப்பாரு. அப்ப சந்திரன ஒண்ணு, குருட ஒண்ணு, சுக்கராச்சாரி ஒண்ணு, மொத்தம் 3 பேரு. இந்த ஜாதக உடன்படுத்த 2 பேரா கேட்டா அவங்க ஜாதக சேர்த்து 3 பேர் வருது அப்படின்னு அவங்க வந்துக்கிட்டாங்க. அப்ப இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம், ஜாதகம் ரெண்டாவது இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அப்படியே பாருங்க, இத தாயுடன் பிறந்தவர்கள் கூட சொல்ல முடியும். லக்னத்துக்கு 4ஆம் வீட்டு அதிபதி பாருங்க சுக்கராச்சாரியர் எங்க உட்கார்ந்துருக்காரு? கரெக்டா மிதுனத்துல உட்கார்ந்துருப்பாரு. சுக்கிரன் இதுல குரு. இந்த ஜாதகத்தை பாருங்க ராஜாஜிபதி ஆயிருப்பாரு. இந்த 2 ஆறு பேருக்கு எடுத்துக்கிட்டா தாயுடன் பிறந்த தாய் வர்க்கம் மட்டும் 3 பேர் வருவாங்க. அதாவது பெண் பிள்ளைங்க மொத்தம் 3 பேர் வருவாங்க. அதுல 2 தாய் வாழ்க்கை நல்லா இருக்கும், ஒரு தாய் வாழ்க்கை கொஞ்சம் பின்தங்கி போடும். இந்த கணக்கு நம்ம ஆரம்பத்துல சித்தர்கள் ரிஷிகள் முனிவருக்கு சொன்ன கணக்கு தான். நம்ம வழிவழியை கொண்டு வர தவறிட்டோம், கொஞ்சம் நம்ம அதை இழந்துட்டோம். நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா இதெல்லாம் எளிமையா கத்துக்கலாம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவசக்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஜோதிட குருமார்களுக்கும் நன்றி. வணக்கம்.